தூத்துக்குடி செயின்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கடந்த 1994ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின்பு அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடியில் கத்தோலிக்க திருச்சபையின் கீழ் செயல்படும் செயின்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் கடந்த 1994ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின்பு தாங்கள் படித்த பள்ளியில் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தூத்துக்குடியிலும் என பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் 65 முன்னாள் மாணவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பின்பு தாங்கள் படித்த பள்ளியில் தங்கள் வகுப்பில் படித்த நண்பர்களை சந்தித்தனர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த வகுப்பறைக்கு சென்று தங்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுடன் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளுடன் தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் குழு புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. இந்த நிகழ்ச்சியில் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கி பாராட்டினர். மேலும் பள்ளி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரையும் கௌரவப்படுத்தினர். மேலும் தற்பொழுது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வருங்காலத்தில் அவர்கள் என்ன படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த உள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்ய உள்ளதாகவும் கூறினர். இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியில் படித்த சக நண்பர்களை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக தங்களது நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். The first name that came to my mind was Madam, because my 6th join பண்ணும்போது she was a geography teacher and so whenever we talk about school we always remember you, ma'am, and thank you everyone. First invite our Oscar sir to the stage. And for sure we are always extra special for him. And we were in the teens, that was 9th, right? So we had an elegant, it was with such ease we were able to establish a bond and a relationship extended beyond school days by this disease. Okay. As you all feel, whenever I come back to school, I feel so happy. As Amali mentioned, it was our first home. And we all had a lot of opportunities to go to various in the beginning, my class from 9C. Another good memory is Suresh, they rightly brought him. So every time I celebrate my birthday, he also comes and wishes me. So thank you so much. Workers, children. So I congratulate and appreciate that gesture of helping the poor. Charity covers multitudes of sins. सबको नमस्कार. स्वागतम स्वागतम स्वागतम. वेलकम. कबीरदास ने जैसे तिरुकुறள் तिरुवள்ளுவர் लिखा है उसी प्रकार कबीरदास ने दोहा लिखा, आपने गोविंद दियो बधाई. I will tell you Tamil only. Guru Govind. The teacher is greater than God.
So those who traveled in school bus, we all give a great salute to Rajagopalanan. Thank you so much. பழைய மாணவருக்கு ஒரு மனமான நன்றியை தெரிவித்துள்ளேன். சோமையார் மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு இது. 1994 எல்லாரும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியேறணும். ஸோ 30 ஆண்டுகள் கழித்து எல்லாரும் இங்கே மறுபடியும் கூடியிருக்கோம். எங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 65 மாணவர்கள் வந்திருக்கோம் அந்த பேட்ச்ல இருந்து. உலகெங்கும் இருந்து அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாத்துல இருந்து வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே இங்க ஒரு 3 நாள் இருக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம திங்கட்கிழமை அன்னைக்கு இப்ப பயிற்சி பெற்றுட்டு இருக்க மாணவர்களுக்கு எங்களுடைய பேட்ச்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கேரியர் கவுன்சிலிங்கும் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த பள்ளியில இருந்து வந்திருக்க பல மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், பல்வேறு துறையில இருக்க எல்லாருமே இப்ப உள்ள மாணவர்களுக்கு அவங்களுடைய கேரியர் என்ன எடுக்கலாம்னு சொல்லி கைட் பண்ணி we want to give it back to the school. நாங்க இந்த பள்ளியால நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலுக்கு நாங்க எங்களால என்ன செய்ய முடியுமோ முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. மெட்ரிகுலேஷன் 30 வருஷம் கழிச்சு நாம் மீட் பண்றோம். கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகள்ல இருந்து லோக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாரும் 30 வருஷம் கழிச்சு பழைய இளமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட வாத்தியார்கள் எங்க சக மாணவர்கள் மீட் பண்ணும்போது எங்களுக்கும் பழைய மெமரிஸ் தான் ஆன் பண்ண வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்குமே. அவங்க மிஸ்டர் ஃபெரோஸ் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வாண்ட் டு கிவ் பேக் டு தி ஸ்கூல் வாட் வி டுக் இட் ஃப்ரம் ரைட். ஸோ அதான் என்ன பண்ணோம், நாங்களும் இந்த பள்ளிவான கைடன்ஸ் பண்றதுக்காக செப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1994 வயசுல 17 வருஷம் வெளியே போனோம். அப்போ இங்க இருந்த சீவல் ஐசி பசங்களோட ஃபீலிங், அந்த வீட்டுக்கல்ல 10 பால் சாப்பிட்டது இங்க இன் ஸ்கூல் அவுட் சைட் ஸ்கூல், எங்க ஸ்கூல் கிளாஸ்லாம் போகும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 47 வருஷம் திரும்பி 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா பிள்ளைங்க இனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.